தவறான காட்சிகள். அப்படி பிக் பாஸ் நடத்தி தான் பணம் சம்பாதிக்கணுமா? வேல்முருகன் கேள்வி. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 9வது சீசன் சுவாரஸ்யம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வீட்டில் இருக்கும் அரோரா, தூசர், ஆதிரை, எஃப்ஜே உள்ளிட்டோர் நடந்து கொள்ளும் விதம் சரியில்லை என்று பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருப்பவர்களை போட்டியாளர்களாக்கிறோம் என்று கூறிவிட்டு அரோராவை எதற்காக அழைத்து வந்தீர்கள் பிக் பாஸ் என்று சிலர் கேள்விகள் எழுப்பியுள்ளனர். இன்ஸ்டாகிராமில் அரோரா எந்த மாதிரியான கண்டென்ட்கள் கொடுப்பவர் என்று தெரிந்தும் கூட அவரை போட்டியாளராகி இருப்பது தவறான முன்னுதாரணம் என சிலர் பொங்கிக் கொண்டிருக்கின்றனர். அரோரா ஒரு பிகினி மாடல், அதனால் அப்படித்தான் போட்டோ வீடியோ வெளியிடுவார். அதற்கு போய் அவரை பற்றி தரக்குறைவாக பேசுவது சரியில்லை என்கின்றனர் அவரின் ரசிகர்கள். பிக் பாஸ் வீட்டில் அரோராவும் துஷாரும் சேர்ந்து கொண்டு அட்டகாசம் செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. ஏதோ டைம் பாஸுக்கு ஒன்றாக இருக்க ஒரு வீட்டிற்கு வந்த மாதிரி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்கிறார்கள் பார்வையாளர்கள். இந்த நிலையில்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். வேல்முருகன் பேசும்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வரும் காட்சிகளை குடும்பத்தாரோடு சேர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அருவருக்கத்தக்கவையாக இருக்கிறது. படுக்கை அறை காட்சிகள், ஆணும் பெண்ணும் முத்தம் கொடுக்கும் காட்சிகள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கிறது. மிகவும் தவறான காட்சிகள் மட்டுமே ஒளிபரப்பாமல் இருக்கிறார்கள். தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டை சீரழிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியை சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறியுள்ளார். இப்படி ஒரு அநாகரிகமான நிகழ்ச்சியை நடத்தி பணம் சம்பாதிக்கணுமா என கேள்வி மனதில் வருகிறது. இந்த விஷயம் தொடர்பாக அறிக்கையை வெளியிட்டேன். சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் அளித்தேன். மேலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய கோரி தமிழக அரசுக்கும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளேன் என்று கூறியுள்ளார். ஆனால் தமிழக அரசு இதுவரை நடவடிக்கை ஏதும் எடுத்ததாக தெரியவில்லை. அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தாய்மார்களை திரட்டி பிக் பாஸ் நிகழ்ச்சி இருக்கும் இடம் மற்றும் விஜய் டிவி அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்துவேன் என்று கூறியுள்ளார்.